இன்னைக்கு நம்ம நிறைய படங்களோட வசூல பார்க்க போறோம். முக்கியமா கென் கருணாஸோட யூத் ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த படம் எவ்வளோ கலெக்ஷன்? அப்புறம் ஹாப்பி ராஜ் அந்த படம் இதுவரையும் 5 நாள்ல எவ்வளோ கலெக்ஷன்? துரந்தர் 2 பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. அந்த படம் நேத்து 13வது நாள் எவ்வளோ? 13 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ? எல்லா படத்துக்கும் ஷேர் டீட்டெயில்ஸ், தியேட்ரிக்கல் ரைட்ஸ் இதுவரையும் எவ்வளோ ரெக்கவர் ஆயிருக்கு? எவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கேம் ஓவர் அப்படின்னு கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. ஆனா இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகம் தான். இதையுமே சில பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் நூருல் ஜெயிலா, கோஜோ அப்படிங்கிறவரு, அம்மு, சுமத்தி, சாய்ராம் சேகர் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி அப்படிங்கிற படம் டே 6 இந்தியாவில் 3,97,00,000 அந்த கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 25,38,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்குங்க. இந்தியாவில் மட்டுமே நல்ல கலெக்ஷன். வேர்ல்டு வைடு $322 மில்லியன், 3,050 கோடி கிட்ட வருது. லவ் மாக்டேல் 3 இந்த படம் நேற்று 13வது நாள் கர்நாடகாவில் 40 லட்சம், உலகம் முழுக்க 42 லட்சம், 13,67,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட், 6 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 6,63,00,000 ஷேரா வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வீக் சுமாரா போனாலுமே செகண்ட் வீக் நல்ல பிக்கப் ஆகி இந்த படம் வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. உஸ்தாத் பகத்சிங் அப்படிங்கிற இந்த படம் நேற்று 13வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 65 லட்சம், உலகம் முழுக்க 75 லட்சம், 96,79,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் 120 கோடி பட்ஜெட், 132 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 53 கோடி கிட்ட தான் ஷேரே வந்திருக்கு. இப்போதைக்கு 40% தான் ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஒரு தோல்வி படமா தான் அமையுது உஸ்தாத் பகத்சிங். அப்புறம் மலையாளம்ல ஆடு 3 அப்படிங்கிற படம் டே 13 கேரளால 90 லட்சம், உலகம் முழுக்க 1,19,00,000, 46 கோடியே 13 லட்சம் கேரளாலையும், 116 கோடியே 83 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட், 35 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 55 கோடிக்கு மேல ஷேர் வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமே அமைஞ்சிருக்கு. 159 கிட்டத்தட்ட 160% கிட்ட இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. பெரிய வெற்றி. அப்புறம் பிரதிச்சயா அப்படின்னு நிவின் பாலி அவர்களோட திரைப்படம் டே 6 கேரளால 32 லட்சம், உலகம் முழுக்க 38 லட்சம், 3,57,00,000 கேரளாலையும், 4,55,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 10 கோடிக்கு போயிருக்கு. 2,20,00,000 கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மோசமான கலெக்ஷன். தாய் கிழவி இந்த படம் நேத்து 33வது நாள் எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 22 லட்சம், உலகம் முழுக்க 23 லட்சம், 63 கோடியே 90 லட்சம் தமிழ்நாட்டிலும், 80 கோடியே 94 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட், 9 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 38 கோடிக்கு மேல ஷேர் 400% மேல இந்த படம் ரெக்கவர் பண்ணிருக்கு. வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி. இந்த வருஷத்தோட அதாவது 2026ஓட முக்கியமான வெற்றி படமா அமைஞ்சிருக்கு தாய் கிழவி. இதுவரையும் வந்ததுலே பெரிய ஹிட் தாய் கிழவி தான். ஸோ அதை இனிமே வரப்போற படங்கள் எந்த படம் பீட் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். 400% ரெக்கவரிங்கிறதுலாம் பெரிய விஷயம். அப்புறம் கென் கருணாஸோட யூத் நேத்து 13வது நாள் எவ்வளவு கலெக்ஷன், எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, எவ்வளவு ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் 1,43,00,000, ஆந்திரா தெலுங்கானால 35 லட்சம், கர்நாடகால 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6 லட்சம், ஓவர்சீஸ்ல 28 லட்சம், உலகம் முழுக்க 2,26,00,000 இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 38,22,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 2,09,00,000, கர்நாடகால 3,43,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,44,00,000, ஓவர்சீஸ்ல 10,59,00,000, உலகம் முழுக்க 55,77,00,000 இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 8 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 7 கோடி, 25 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் இப்பவே அதாவது 13 நாள்லயே இந்த படம் 360% மேல ரெக்கவர் பண்ணியிருக்கு. பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. எப்படி நம்ம தாய் கிழவி 400% மேல ரெக்கவர் பண்ணி ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தது பெரிய வெற்றின்னு சொல்றோம்ல, அதை பீட் பண்றதுக்கு யூத் அப்படிங்கிற இந்த படம் முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. முக்கியமா தெலுங்கு லாங்குவேஜஸ்ல ஓவர்சீஸ்ல தெலுங்குலையுமே நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு, கர்நாடகால நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ ஓவராலா ஆந்திரா தெலுங்கானால ஒரு கலெக்ஷன் நம்ம சொல்றோம்ல, இது இல்லாம தெலுங்கு லாங்குவேஜ்ல மட்டுமே 3 கோடி கிட்ட உலக முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்
பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு தெலுங்குலையுமே இந்த யூத் அப்படிங்கிற படம். அப்புறம் துரந்தர் 2 நேத்து 13வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 96 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1,85,00,000, கர்நாடகால 2,65,00,000, கேரளால 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 27,35,00,000, ஓவர்சீஸ்ல 5,85,00,000, உலகம் முழுக்க 13வது நாள் 39 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டுமே 31,56,00,000, ஆந்திரா தெலுங்கானால 83,97,00,000, கர்நாடகால 109,25,00,000, கேரளால 16,29,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 841 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 360 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம், அதாவது துரந்தர் 2 1442 கோடி 68 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு வெறும் 13 நாள்லயே. ஒரு நாளைக்கு ஆவரேஜா 100 கோடி வச்சாலும் 1300 கோடி. ஆனா இந்த படம் அதுக்கும் மேலதான் கலெக்ட் பண்ணிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 250 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 280 கோடிக்கு போயிருக்கு. 685 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா பெரிய லாபத்தை கொடுத்திருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேரா இருக்கட்டும், அதே நேரத்துல தியேட்டர் ஷேரா இருக்கட்டும், எல்லாருக்குமே கொள்ள லாபத்தை கொடுத்திருக்கு இந்த படம். 244% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. வழக்கமா இவ்வளவு பெரிய பட்ஜெட், இவ்வளவு பெரிய கலெக்ஷன் எடுக்கிற படங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் ரெக்கவரி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்க புஷ்பா 2 எடுத்தீங்கன்னா பெரிய அளவுல தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியான தியேட்ரிக்கல் ரைட்ஸா இருந்தாலுமே பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து புஷ்பா 2 வந்து கம்பாரிசன் பண்ணுவோம் துரந்தர் 2 கூட. துரந்தர் 2 வர்சஸ் புஷ்பா 2 13 நாள்ல எவ்வளவு கலெக்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ். தமிழ்நாட்டுல புஷ்பா 2 69 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. துரந்தர் 2 வந்து 31 கோடி 56 லட்சம். புஷ்பா 2 தான் இதுல லீடிங்ல இருக்கு. ஆந்திரா தெலுங்கானால நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா அது தெலுங்கு படம். 276 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. துரந்தர் 2 83 கோடி கிட்ட. ஸோ கர்நாடகாவை பொறுத்தவரையும் புஷ்பா 2 86 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ஆனா துரந்தர் 2 100 கோடியை கடந்துருச்சு. 109 கோடி 25 லட்சம். கேரளாவை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட பெரிய டிஃபரன்ஸ் இல்லைனாலுமே புஷ்பா 2 லீடிங்ல இருக்கு. 17 கோடி 84 லட்சம். துரந்தர் 2 வந்து 16 கோடி 29 லட்சம். ஹிந்தி பெல்ட்டை பொறுத்தவரையும் துரந்தர் 2 தான் பெரிய கலெக்ஷன். புஷ்பா 2 வந்து 693 கோடி, துரந்தர் 2 வந்து 841 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்லயுமே துரந்தர் 2 தான் பெரிய கலெக்ஷன், 360 கோடி மேல கலெக்ட் பண்ணிருக்கு. புஷ்பா 2 வந்து 230 கோடி கிட்ட. ஸோ உலகம் முழுக்க புஷ்பா 2 வந்து 13 நாள்ல 1374 கோடி வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. துரந்தர் 2 வந்து 1442 கோடி வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ துரந்தர் 2 தான் 13 நாள் கம்பாரிசன்ல பெரிய கலெக்ஷன் எடுத்து இப்போதைக்கு லீடிங்ல ஃபாஸ்டஸ்ட் கலெக்ஷன்ல இருக்கு. அது 1500 மாதிரி 1700, 800, 2000 தாண்டி போகுதான்னு வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3-4 வீக்கெண்ட் இது ஒரு பெரிய கலெக்ஷன் தான் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, அதுவும் எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா ஜிவி பிரகாஷ் அவர்களோட ஹாப்பி ராஜ் அப்படிங்கிற படம் நேத்து 5வது நாள் தமிழ்நாட்டுல 70 லட்சம், உலகம் முழுக்க 79 லட்சம். டோட்டலா 3 கோடியே 74 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 4 கோடியே 39 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 12 கோடி பட்ஜெட், 5 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இப்போதைக்கு 2 கோடியே 31 லட்சம் ஷேரா வந்திருக்கு. 46% ரெக்கவர் பண்ணிருக்கு. டே 4க்கும் டே 5க்குமே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல இந்த படம் நல்ல பிக்கப் ஆகி வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நேத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் டாப் 5 யூத் வந்து முதலிடத்துல இருக்கு. 1 கோடியே 43 லட்சம், துரந்தர் 2 96 லட்சம், ஹாப்பி ராஜ் 70 லட்சம், ப்ராஜெக்ட் ஹேல் மேரி 35 லட்சம், தாய்க்கிழவி 22 லட்சம். இதுதான் நேத்து தமிழ்நாடோட டாப் 5. அடுத்ததா இன்னைக்கு வந்து 11 இயர்ஸ் ஆஃப் கொம்பன் 2015ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி முத்தையா அவர்களோட இயக்கத்துல ஒரு வெற்றி படமாவே அமைஞ்சுது. இந்த படம் தமிழ்நாட்டுல 31 கோடிக்கு மேல வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 31 கோடி 85 லட்சம். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடி 50 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடி 25 லட்சம், உலகம் முழுக்க 36 கோடி 60 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி, ஆனா 18 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.